போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அந்த ஸ்தலத்திலேயே அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்து கொண்டே இருந்தார்கள். பிரசங்கி கவனித்து சொல்லுகிறான், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தார்கள். ஆனா அவர்கள் பரிசுத்தமாகவே இல்லை, பரிசுத்தத்தை விரும்பவே இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அவர்கள் அசுத்தத்திலே வாழ்ந்தார்கள். பிரசங்கியுடைய புத்தகத்திலிருந்து தொடங்குவோம். பிரசங்கி கவனித்து பார்த்து சொல்லுகிறான், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அதே ஸ்தலத்திலே அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க ஆமென். இவர்கள் எங்கே போயிட்டு வந்தவர்கள்? பிரசங்கி சொல்கிறான், பரிசுத்த ஸ்தலத்துக்கு. பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் பரிசுத்தராகவே இருக்கிறார், குற்றமற்றவராக பரிசுத்தராக இருக்கிறார். பரிசுத்தர்னு சொன்னா அன்பிளெமிஷ், குற்றமற்றவர், மாசற்றவர், ஒரு தூசு பாவம் இல்லாதவர், பரிசுத்தர் அங்கே இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். தேவனுடைய பரிசுத்த நகரம் என்று சொல்லப்படுகிறது எருசலேம், மகாராஜாவுடைய பரிசுத்த நகரம், மகா பரிசுத்த ஸ்தலம். இயேசு சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அருவருப்பாகி அந்தி கிறிஸ்துவை நீங்கள் நிற்க காணும் போது என்று சொல்றார். அப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஜனங்கள் சாதாரணமா வந்து போயிட்டே இருந்தார்கள். சொல்லுங்க ஆமென். ஆனால் அவர்கள் பரிசுத்தத்தை விரும்பவும் இல்லை, பரிசுத்தமாகவும் இல்லை. ஒரு நாள் ஒரு பாஸ்டர், வயசான ஐயா, பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் ரோட்ல. இயேசு பாவியை ரட்சிக்கிறார், புது வாழ்வு தருகிறார், புது ஜீவி அவனுக்கு தருவார், பரிசுத்தத்தை தருவார். சொல்லுங்க ஆமென். புது வாழ்வை உனக்கு தருகிறார் என்று சொல்லி பிரசங்கித்தார். அப்ப அங்க இருக்கிற ஒரு வாலிபன் அவரை பார்த்து வந்த வயசான அந்த பாஸ்டரை பார்த்து, இயேசு பாவியை ரட்சிக்கிறார், பாவியை ரட்சிக்கிறார், எவ்வளவு காலம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு காலம் பாவியை ரட்சிக்கிறார், பாவியை கழுவுறார், புது மனுஷனாக்குறார், நீதிமானாக்குறாருன்னு. யார் இப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கா? கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க. யார் பாவத்தை விட்டு விலகினா? யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறா? உலகத்துல பாவிகள் தான் அதிகமா இருக்கு, பாவிகள் தான் அதிகமா இருக்கு, பாவம் செய்யறவர்கள் தான் அதிகமா இருக்கிறார்கள். உங்க இயேசுநாதர் ஒன்னும் செய்யல எந்த மனுஷன். அவர் கூப்பிட்டீங்க, பாப்பா தம்பி நீ போட்டிருக்கிற சட்டை நல்லா இருக்கே. அவர் கேட்டது, இந்த சட்டை இப்படி நல்லா இருக்கே, என்ன காரணம்? அவர் சொன்னா, நல்ல சட்டைனா நான் துவைச்சு நல்லா சுத்தப்படுத்தி அழுக்கு நீக்கி துவைச்சு அயன் பண்ணி போட்டிருக்கேன், நல்லா இருக்கு. இந்த துணி தன்னாலே துவைச்சு தன்னாலே அயன் பண்ணி தன்னாலே நீளம் போட்டு இப்படி மேல வந்திருக்கான், இல்லை நீ சோப்பு வாங்கி அதை துவைச்சு அயன் பண்ணி நீளத்துல முக்கி வெள்ளையா போட்டிருக்கியா? இல்லைங்க ஆமென். நான் தான் ஏன் சோப்பு வாங்கி அதை துவைச்சு நீளம் முக்கி அயன் பண்ணி போட்டிருக்கேன். சொல்லுங்க ஆமென். சோப்பு கடையில் இருக்கும், கையில காசு இருக்கும், உனக்கு மனசு இருக்கணும், இந்த சட்டையை விட்டு அழுக்கு போகணும்னு உனக்கு மனசு இருக்கணும். என் சட்டை நாத்தம் அடிக்குது, வேர்வை நாறுது, என் சட்டை அழுக்கா இருக்கு, இந்த அழுக்கு நீங்கணும் என்று சொல்லி முதல்ல உனக்கு மனசு வேணும். சொல்லுங்க. அப்புறம் போய் சோப்பு வாங்கி தண்ணியில ஊற வச்சு துவைச்சு நல்லா முக்கி அழுக்கு போன பிறகு அயன் பண்ணி போட்டா சட்டை நல்லா இருக்கும். சொல்லுங்க ஆமென். சட்டையும் சோப்பும் சேரணும் தம்பி. அவர் சொன்னார், உன் அழுக்கு சட்டையும் சோப்பும் சேரணும். இந்த சோப்பு அதுக்குள்ள ஊடுருவும், சட்டைக்குள்ள ஊடுருவும். இந்த அழுக்கு சட்டைக்குள்ள சோப்பை போட்டு தண்ணியில ஊற வச்சு தேய்ச்சின்னா இந்த சோப்பு அதுக்குள்ள ஊடுருவும். சொல்லுங்க ஆமென். இது ஊடுருவி அழுக்க பூரா தள்ளிரும், தண்ணியில முக்கணும், அழுக்கு போயிடும், சட்டை சுத்தமாயிடும். இயேசு ரெடியா இருக்கிறார். உனக்கு நீ ரெடியா? அவர் கேட்டார். இயேசு ரெடியா இருக்கிறார். இயேசு பாவியை ரட்சிக்க, பரிசுத்தமாக்க, நீதிமானாக்க அவர் ரெடியா இருக்கிறார். நீ முதல்ல ரெடியா இருக்கிறியா? சொல்லுங்க ஆமென். அவன் சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு ஓடினான், சீக்கிரமாய் ஓடினான். பரிசுத்தத்தை நீ விரும்பாம நீ பரிசுத்தமாக முடியாது, பரிசுத்தத்தை விரும்பாம பரிசுத்தமாக முடியாது. சொல்லுங்க ஆமென். பரிசுத்தத்தை மனுஷன் விரும்பணும். இங்க வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டார்கள். சொல்லுங்க ஆமென். அவர்கள் பரலோகத்துக்கும் போகல, தேவனையும் சந்திக்கல. பிரசங்கி துக்கத்தோடு சொல்லுகிறான், அவர்கள் எத்தனை தடவை இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனார்களோ தெரியாது. பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபையுள்ள ஆண்டவர் இருக்கிறார், பரிசுத்த ஸ்தலத்திலே தயவுள்ள கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். பரிசுத்த ஸ்தலத்திலே மனம் இறங்குகிற தேவன் இருக்கிறார், நடக்க வேண்டிய வழியை சொல்லுகிற அவருடைய வேலைக்காரன் அங்கே இருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலே மகிமையுள்ள தேவன் வீற்றிருக்கிறார். சொல்லுங்க ஆமென். சோப்பு கடையில சோப்பு அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி தான் கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். உனக்கு முழு மனசு இருந்தால் ஒழிய, சொல்லுங்க ஆமென், உனக்கு முழு மனசு இல்லாம உன் சட்டை வெள்ளை ஆகாது. அதனாலதான் முதல்ல தொடங்கும் போது பரிசுத்த வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஸ்தலத்திற்கு போய்கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள்.
ஆனால் அவர்கள் தேவனையும் சந்திக்கல, மரித்த பின்பு பரலோகத்துக்கும் போகல. தேவனை சந்திக்கல, எந்த மாற்றமும் அவர்களுக்கு நிகழவில்லை. ஆனால் அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்தார்கள். சொல்லுங்க ஆமென். போக்குவரத்து மந்திரியா இருந்தார்கள். ஆனா தேவனையும் சந்திக்கல, மரித்த பின்பு தேவனுடைய பரிசுத்த ராஜ்யத்துக்கும் போகல. சில நேரம் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு வரும், மார்க்கே இருக்காது. அவரு நல்லா தான் சொல்லி கொடுப்பாரு, மல்லு கட்டி. அதே பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளை எப்படி 100 வாங்குது, 90 வாங்குது. அதே டீச்சர் அதே பள்ளிக்கூடத்துல அவர் சொல்லி கொடுக்குறாரு மல்லு கட்டி, ஆனா அங்க 90 வாங்குது. சில பிள்ளைக்கு 25 தான் வருது. அந்த பிள்ளை கிளியரா சொல்லிடும், டீச்சர் சரியில்லை. என்ன சரியில்லை? நம்ம வீட்டுல மட்டும் பிள்ளைய டீச்சர்ஸ் வெளுன்னு வெளுத்துறோம். எங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கு, டீச்சர் சரியில்லைன்னா அங்க போய் பாருங்க அவர் சரியா இருக்காரா இல்லையா. இல்லைன்னா நம்ம பிள்ளை ஏமாத்துதுன்னு அர்த்தம். டீச்சர் சரியில்லைன்னு சொல்ற பிள்ளை அது தேராது. டீச்சர் நல்லா தான் நடத்துறாரு சொல்லுகிறது. போக்குவரத்து செய்த துன்மார்க்கர் அவருடைய ஆண்டவர் அட்ரஸ் பண்றார் பாருங்க. போக்குவரத்து ஸ்தலம் அது அல்ல, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தார்கள். அவர்கள் ஆண்டவர் பரிசுத்தவான்கள்னு சொல்லல, பிரசங்கி சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துட்டே இருந்தார்கள், ஆனா அவர்கள் பரிசுத்தமாகவே இல்லை. சொல்லுங்க ஆமென். பரிசுத்தமாயிருந்தா அவர்களை பரிசுத்தவான்கள் ஆண்டவர் சொல்லியிருப்பார், பிரசங்கி சொல்லியிருப்பார். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தார்கள், ஆனா அவர்கள் பரிசுத்தமானதும் இல்லை, பரிசுத்தத்தை விரும்பினதும் இல்லை, பரலோகத்துக்கு போகவும் இல்லை. அவர்கள் துன்மார்க்கராகவே வந்தார்கள். பாவம் செய்கிற இருதயத்தோடு, பாவத்தை விரும்பின இருதயத்தோடு வந்து போய் கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவர்களுக்கு நாள் முடிந்தது, துன்மார்க்கராய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். கவனிக்கிறல? சொல்லுங்க ஆமென். நாளைக்கு ஒரு நாள் நமக்கு கொடுக்கப்படுமான்னு தெரியாது. நேற்று ஒருவர் மரித்து போனார். அவர் எனக்கும் தெரிந்தவர், நம்முடைய சபைக்கு தம்பி தீபன் அவருக்கு தெரிந்தவர். இந்த கண்ணீர் அஞ்சலிலாம் ஒட்டிரு. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு சின்ன மனுஷன் இல்லை, எப்படி திடீர்னு இறந்துட்டாரு. நல்லா எங்க பாப்பாரு, சிரிப்பாரு, ஒரு வணக்கம்லாம் சொல்லுவாரு. என்னன்னு விசாரித்தேங்க, அதுதான் சென்னையில உங்க அக்கா இறந்து போனதுக்கு போனாராம். அக்கா இறந்து போயிட்டாரு, போய் அக்கான்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் விழுந்து இறந்து. ஆச்சரியமா இருதயத்தில் ஏதோ அவருக்கு பலவீனம். அக்கா இறந்துட்டாங்க, அழுதுக்கு போன மனுஷன் அங்கே விழுந்து அங்கே இறந்துட்டார். சொல்லுவாமே, யாருக்காவது தெரியுமா நாளைக்கு நமக்கு நிச்சயம் இருக்கா? நாளைக்கு அல்லது அடுத்த வருஷம் பட்டா போட்டு கொடுத்துருக்கா? சொல்லுங்காமே. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கே ரட்சிப்பின்னா, இன்றைக்கே ரட்சன் என்ன. சொல்லுங்காமே. எவ்வளவு மனுஷன் எவ்வளவு சுதாரிப்பா இருக்கிறான். இன்னைக்கு விட்டா போயிரும் பாஸ்டர், உடனே இடம் வாங்க அட்வான்ஸ் கொடுத்தேன், உடனே போட்டுருங்க அட்வான்ஸ். இடம் நாளைக்கு கிடைக்காதுன்னு இன்னைக்கு கொடுக்குறேன். ஆத்தும ரட்சிப்புக்கு மனுஷன் அக்கறைப்படலை. அதனாலதான் இன்றைக்கே ரட்சிப்பினால். சொல்லுங்காமே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். துன்மார்க்கராக